ஹாய் ஐம் அஸ்வினி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த படத்துல இருந்து இந்த சாங்ல இருந்து ஒரு 30 செகண்ட் எடுத்து அந்த 30 செகண்ட் சாங்க்கு மேட்சாக நம்ம டான்ஸ் ஸ்டெப் பார்க்க போகிறோம். அங்கே டான்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். செஞ்சிருவேன். ஓகே கேஷ், இப்போ இந்த எல்லா ஸ்டெப்பையும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் பாட்டாக பிரிச்சிருக்கேன், பாருங்க. ஓகே கேஷ், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்ட் 1 பார்ப்போம். கைஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள். இந்த லிரிக்கு தான் நம்ம இப்போ ஸ்டெப் பார்க்க போகிறோம். போனால் என் அக்ரெசிவான ஸ்டில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே. ஓகே கைஸ், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். உங்கள் லெஃப்ட் லெக் தான் நல்லா பேலன்ஸ் பண்ணிட்டு ரைட் லெக் மட்டும் ஹேண்ட் ப்ளஸ் 2 ஹேண்டு, இது ரெண்டே தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், இந்த ஸ்டெப் போடும்போது எனக்கு கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு, லெக்கில் கொஞ்சம் பெயினாக இருந்துச்சு. நீங்கள் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க, பொறுமையாக போடுங்க, திரும்ப திரும்ப போடுங்க, முடிச்சிடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம செகண்ட் பார்ப்போம். உங்களோட கையை மட்டும் ரொட்டேஷன் பண்ணிட்டு உங்களோட லெக் லைட்டாக திருப்புங்க. ஓகே கைஸ், சிந்தித்து பேசு, சபையறிந்து பேசு, சமயமறிந்து பேசு, சான்றோர் மதிக்க பேசு. ஓகே கைஸ், இப்போ நான் ஃபர்ஸ்ட் பார்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ நம்ம பார்ட் 2 பார்ப்போம். நெக்ஸ்ட் லிரிக்ஸ், இதுக்கு தான் நம்ம இப்போ ஸ்டெப் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஜம்ப் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாகும். உங்களோட ஃப்ளக் தான் நல்லா பேலன்ஸ் பண்ணணும் கைஸ், ஈஸியாக பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு பட்டு நடிச்சா பொட்டுன்னு போயிடுவேன். ஓகே கைஸ், பாட்டோட சேர்த்து வரும்போது இன்னும் நல்லா ஸ்பீடாக இருக்கும். ஓகே கைஸ், இந்த ஸ்டெப் போடும்போது எனக்கு கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு, லெக்கில் கொஞ்சம் பெயினாக இருந்துச்சு. நீங்கள் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க, பொறுமையாக போடுங்க, திரும்ப திரும்ப போடுங்க, முடிச்சிடலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். லாஸ்ட் நம்ம செகண்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேர்ட் பார்ப்போம், பார்ட் 3 பார்ப்போம். பாருங்க கைஸ், நெக்ஸ்ட் லிரிக்ஸ். ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட், அப்புறம் ஃபோர்த், இதுதான் ரிப்பீட்டடாக வரும். இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. ஓகே, இவ்வளோ அளவு ஸ்பீடாக ஆடுறதுக்கு நான் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணனால தான் அந்த சாங்கோட ஸ்பீடுக்கு மேட்சாக என்னால் போட முடிஞ்சு. நீங்களும் திரும்ப திரும்ப பயிற்சி பண்ணிங்கன்னா நீங்களும் அந்த சாங்கோட ஸ்பீடுக்கு மேட்சாக டான்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. இந்த ஸ்டெப் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா குரூப்பாக போட்டிங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். சோலோவும் போட்டால் நல்லாயிருக்கும், குரூப்பாக போட்டால் இன்னும் வேறு மாதிரி இருக்கும் ஒன்று போல் வரும்போது. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், ஸ்லோவாக போடுறோம் பாருங்கள். நான் வீட்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணனா இல்லையா? 1 அப்புறம் 2 அப்புறம் 3. ஓகே ஓகே கைஸ், தேர்டும் முடிச்சாச்சு. ஃபோர்த் பார்ப்போம் கைஸ். இப்போ நம்ம பார்ட் 4 பார்ப்போம்.
இந்த லிரிக்கு தான் இப்போ நம்ம ஸ்டெப் பார்க்க போகிறோம். நான் 2 and 3 அப்புறம் 4 5. ஓகே கைஸ், இந்த இடம் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும். அதாவது இந்த இடம் தான். இப்போ நம்ம எல்லா பாட்டையும் முடிச்சாச்சு. இந்த எல்லா பாட்டுக்கான டான்ஸ் ஸ்டெப்பையும் நம்ம இப்போ மொத்தமாக பார்த்து முடிச்சிடும். ஓகே கைஸ், இப்போ நம்ம எல்லா ஸ்டெப்பையும் ஒன்றா பார்ப்போம். இந்த எல்லா ஸ்டெப்புக்கான ஃபுல் டான்ஸ் வீடியோ நான் ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஷார்ட்ஸோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க கைஸ். ரெண்டாவது கையை ரொட்டேஷன் பண்ணிட்டு இந்த ஸ்டில். அப்புறம் தேர்ட் 2 ஜம்ப் பண்ணிட்டு மேகம் கருக்குது, மின்னல் சிரிக்குது, சாரல் அடிக்குது. இந்த ஸ்டெப். இது முடிய போகுது கைஸ். ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டெப் எல்லாத்தையும் ஈஸியாக பண்ணிடுவீங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம எல்லா ஸ்டெப்பையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த எல்லா ஸ்டெப்புக்கான டான்ஸ் வீடியோவை நான் ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், எல்லாம் சொல்லியாச்சு.